What is your dream? Hello world, வணக்கம். நான் KattralNandre. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபவுண்டேஷனல் சீரிஸ் நிரல்மொழி அடிப்படை பாடத்தொகுப்பு தொடரில் இந்த வீடியோவில் கணினி துறையில் எத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கின்றன, இதில் உலகின் சிறந்த நிரல்மொழிகளையும் அவற்றை படித்தால் எந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் வேலை செய்யலாம் உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம். இந்த தொடர் முழுவதும் என்னுடன் நீங்கள் பேச விரும்பினாலோ, உங்களுக்கு பாடப்பதிப்புகளில் அல்லது பொதுவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பயிலுவதில் ஏதேனும் ஐயம் இருந்தாலோ உங்கள் கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நான் உங்களுக்கு பதிலை உடனடியாக பதிவிடுகிறேன். இந்த வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி சில வேண்டுகோள். KattralNandreவை உங்களுடைய பங்களிப்பில்லாமல் எங்களால் முன்னெடுத்து செல்ல இயலாது. குறைந்தபட்சம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை அனைவரிடமும் ஷேர் செய்யுங்கள். உபயோகத்தில் உள்ளவை இல்லாதவை என நிரல்மொழிகள் பயன்பாட்டிற்கு வந்ததில் இருந்து கணினித்துறையில் சுமார் 25,000 நிரல்மொழிகள் இருந்திருப்பதாக கருதப்படுகின்றது. தற்போது உபயோகத்தில் 700 நிரல்மொழிகள் இருப்பதாகவும் அதில் 50 நிரல்மொழிகள் முக்கியமானதாகவும் கருதப்படுகின்றது. ஆனால் ஏன் இத்தனை நிரல்மொழிகள் என்று யோசிக்கின்றீர்களா? ஒவ்வொரு நிரல்மொழிக்கும் ஒரு தனி சிறப்புண்டு. உதாரணத்திற்கு, உங்களிடம் சைக்கிள், மிதிவண்டி மற்றும் கார், மகிழுந்து இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் அம்மா உங்களை உங்கள் வீட்டில் அருகில் உள்ள கடைக்கு சென்று ஒரு பொருளை வாங்கி கொண்டு வர சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் இயற்கையாக மிதிவண்டியை எடுத்துக்கொண்டுதான் செல்வீர்கள். மகிழுந்தை அருகில் உள்ள கடைக்கு எடுத்து செல்ல முடியும் என்றாலும் அது நீண்ட தூர பயணத்திற்கே உகந்தது. அதே போல ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனி சிறப்புண்டு. ஒவ்வொரு நிரல் மொழியும் ஒரு தொழில்நுட்பத்திற்கு உகந்தது. இதில் மிகவும் புகழ்மிக்க சில நிரல் மொழிகளையும் அவற்றை பயின்றால் எந்த கணினி சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யலாம் என்பதையும் இப்பொழுது பார்க்கலாம். இந்த வீடியோவில் விவாதிக்கப்பட்டுள்ள தகவல்கள் ஒரு உயர்நிலை கண்ணோட்டமே. இந்த மிக முக்கியமான தகவல்களை வரும் வீடியோக்களில் விரிவாக விவாதிக்க உள்ளோம். சி மற்றும் C++. கணினி புரட்சி ஏற்பட்ட காலகட்டத்தில் 1972ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டு அக்காலகட்டத்தில் இருந்து தற்போது வரை மிகவும் அதிகமாக உபயோகத்தில் இருந்து வரும் நிரல் மொழி சி மொழியை அடிப்படையாக கொண்டு மெருகேற்றப்பட்டு 1985ஆம் ஆண்டு வெளிவந்த மொழி C++. விண்டோஸ் போன்ற ஆபரேட்டிங் சிஸ்டம்ஸ், இயங்குதளம், டிவைஸ் டிரைவர்ஸ் உருவாக்குவதில் இம்மொழிகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் இணைந்து பணியாற்றும் வாஷிங் மிஷின், பிரிண்டர், கேமராஸ் போன்றவற்றை எம்பெடட் சிஸ்டம்ஸ் என்று கூறுகின்றோம். இவற்றிற்கு சாஃப்ட்வேர் எழுதுவதற்கும் C மற்றும் C++ உகந்த மொழிகள். விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களில் இம்மொழிகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. GitHub, டெலகிராம் மெசஞ்சர், மாஸ்டர் கார்ட் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்த நிரல் மொழியையும் அதிகமாக தங்கள் பணிகளில் உபயோகப்படுத்துகின்றனர். பைத்தான் 1980ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டு 1989ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வந்து கடந்த சில ஆண்டுகளாக உச்சத்தில் இருக்கும் நிரல் மொழி பைத்தான். பயில்வதற்கும் உபயோகப்படுத்துவதற்கும் மிகவும் எளிமையானதும் மற்ற பிற பிரபலமான புரோகிராமிங் லாங்குவேஜஸ் நிரலாக்க மொழிகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் மிகவும் எளிமையானது பைத்தான். தரவுகள் ஆளும் தொழில்நுட்பமான பிக் டேட்டா, ஆட்டோமேஷன், எந்திரமயமாக்கல், ஒருவரின் பேச்சை வாக்கியமாக மாற்றும் ஆடியோ டு டெக்ஸ்ட் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல தொழில்நுட்பங்களை கொண்ட மெஷின் லேர்னிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகளில் இம்மொழி அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நெட்ஃபிளிக்ஸ் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்த நிரல் மொழியையும் அதிகமாக தங்கள் பணிகளில் உபயோகப்படுத்துகின்றனர். ஜாவா தொலைக்காட்சிகள், செட்டாப் பெட்டிகள் போன்ற டிஜிட்டல் சாதனங்களுக்காக 1995ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த மொழி பிற்காலத்தில் பல்வேறு வளர்ச்சிகளை அடைந்து தற்போதும் ஒரு முக்கிய நிரல் மொழியாக வலம் வருகின்றது. எல்லா இயங்குதளத்திலும் சிக்கல் இல்லாமல் இயங்கக்கூடியதும் கணினி வைரசுகளால் ஊடுருவ முடியாத அளவிற்கு கட்டமைப்பை கொண்ட நிரல் மொழி ஜாவா. இதன் பாதுகாப்பு அம்சங்களால் வங்கி, வர்த்தகம், பொருளாதாரம் சார்ந்த துறைகளுக்கு மென்பொருள் தயாரிப்பதில் மிகவும் முக்கியமாக ஆண்ட்ராய்டு இயங்குதளத்திற்கு அப்ளிகேஷன் உருவாக்குவதற்கு ஜாவா மொழி பயன்படுத்தப்படுகின்றது. ஊபர், இன்ஸ்டாகிராம், கூகுள், அமேசான் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்த நிரல் மொழியையும் அதிகமாக தங்கள் பணிகளில் உபயோகப்படுத்துகின்றனர். ஜாவா ஸ்கிரிப்ட் 1995இல் லைவ் ஸ்கிரிப்ட் என்ற பெயரில் வெளியாகி பின்பு ஜாவா ஸ்கிரிப்டாக உருமாறியது இந்த நிரல் மொழி. 1995க்கு பிறகு ஜாவா நிரல் மொழியின் பிரபலத்தால் அந்த நிரல் மொழியை அடிப்படையாக கொண்டு உருவாக்க எண்ணியதால் ஜாவா ஸ்கிரிப்ட் நிரல் மொழி இப்பெயர் பெற்றது. ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் ஜாவாவிற்கும் பெரிய அளவில் தொடர்பு கிடையாது. வெப் பிரவுசர், வலை உளவியின் மொழி ஜாவா ஸ்கிரிப்ட். வெப் பிரவுசர்களில் இன்டராக்டிவ் வெப்சைட் செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டது. பின்னர் வெப் அப்ளிகேஷன்ஸ், வலைத்தளத்தில் பிரவுசர் மூலமாக இயக்கப்படும் ஆப்புகள் இவை. மொபைல் அப்ளிகேஷன்ஸ், கேம்ஸ் டெவலப்மெண்ட் போன்றவற்றிலும் உபயோகப்படுத்தப்படுகின்றது. பெரும்பாலான நிறுவனங்கள் இணையத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குவதால் ஜாவா ஸ்கிரிப்ட் உபயோகப்படுத்தாத நிறுவனம் இருக்கவே முடியாது என்று கூறலாம். அதிகமாக இணையத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் ஊபர், ஃபேஸ்புக், கூகுள், நெட்ஃபிளிக்ஸ் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்த நிரல் மொழியையும் அதிகமாக தங்கள் பணிகளில் உபயோகப்படுத்துகின்றனர். C#, C, C++, ஜாவா போன்ற நிரல் மொழிகளில் உள்ள அம்சங்களை மேம்படுத்தி
மைக்ரோசாப்ட் நிறுவனத்தால் 2000வது ஆண்டில் உருவாக்கப்பட்டு 2002ஆம் ஆண்டு பழக்கத்தில் வந்தது C#. இதை C# என்று கூறுவது மட்டுமே சரியானது. C# என்று கூறுவது முற்றிலும் தவறானது. பெரும்பாலும் விண்டோஸ் இயங்குதளத்திற்கு அப்ளிகேஷன்ஸ் ஏற்றவே இந்த நிரல்மொழி கண்டுபிடிக்கப்பட்டாலும் தற்போது வெப் மற்றும் மொபைல் அப்ளிகேஷன்கள் ஏற்றப்பட உபயோகப்படுத்தினாலும் கடந்த சில வருடங்களாக யூனிட்டி அப்ளிகேஷனில் கேம்ஸ் விளையாட்டுகளை தயாரிக்க அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது C#. உலகத்தில் தயாரிக்கப்படும் சுமார் 33% கேம்ஸ் யூனிட்டி C# உபயோகப்படுத்தியே தயாரிக்கப்படுகின்றது. இவையே ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற மெய்நிகர் தயாரிப்புகளை உருவாக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது. மைக்ரோசாப்ட், HP, ANSYS போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்த நிரல் மொழியையும் அதிகமாக தங்கள் பணிகளில் உபயோகப்படுத்துகின்றனர். ஸ்விஃப்ட் ஆப்பிள் இயங்குதளத்தில் உபயோகப்படுத்தும் நிரல் மொழி ஸ்விஃப்ட். ஆப்பிள் நிறுவனம் 1980களில் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து Objective-C என்னும் நிரல் மொழியை பயன்படுத்தி வந்தனர். 2014ஆம் ஆண்டு Objective-C-ஐ விட மேம்படுத்தப்பட்ட நிரல் மொழியான ஸ்விஃப்டை ஆப்பிள் நிறுவனம் வெளியிட்டது. ஆப்பிள் நிறுவனத்தின் லேப்டாப், மொபைல், வாட்ச்களில் இருக்கும் ஆபரேட்டிங் சிஸ்டம், இயங்குதளம், ஆப்கள் அனைத்தும் ஸ்விஃப்ட் மொழியை உபயோகப்படுத்தியே உருவாக்கப்படுகின்றன. ஆப்பிள் தவிர ஊபரின் போட்டி நிறுவனமான லிஃப்ட், IBM போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்த நிரல் மொழியையும் அதிகமாக தங்கள் பணிகளில் உபயோகப்படுத்துகின்றனர். PHP 1994ஆம் ஆண்டு பர்சனல் ஹோம் பேஜ் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் PHP ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸராக பெயர் மாற்றம் பெற்று சுருக்கமாக PHP என்று அழைக்கப்படும் இந்த நிரல் மொழி உலகத்தில் இருக்கும் 80% இணையதளங்களில் உபயோகப்படுத்தப்படுகின்றது. இது ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் மின்வர்த்தக இணையதளத்தில் ஒரு பொருளை தேட முயன்றால் நொடிப்பொழுதில் அந்த இணையதளத்தின் சர்வர்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள டேட்டாபேஸ் தரவுத்தளத்தில் இருந்து நீங்கள் தேடும் பொருளின் விவரங்களை ஆராய்ந்து அதை பயனாளிக்கு அளிக்க உதவுவது PHP. இன்டராக்டிவ் வெப் பேஜஸ், ஊடாடும் வலைப்பக்கங்களை உருவாக்கவே இந்த மொழி உபயோகப்படுத்தப்படுகின்றது. விக்கிபீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், வேர்ட்பிரஸ் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்த நிரல் மொழியையும் அதிகமாக தங்கள் பணிகளில் உபயோகப்படுத்துகின்றனர். Go, the most promising language. வருங்காலத்தில் பெரிதாய் வலம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற கோலாங் என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த கோ மொழி C++ மொழியுடைய சாராம்சங்களை கொண்டு ஆனால் அதே சமயத்தில் மிகவும் எளிதாகவும் தேவையில்லாத சாராம்சங்களை கழித்து வேலையை எளிமைப்படுத்துவதற்காகவும் கூகுள் நிறுவனத்தால் 2012ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் சிம்பிள் பட் பவர்ஃபுல் லாங்குவேஜ் கோ. கூகுள் மென்பொறியாளர்களால் உருவாக்கப்பட்டதால் இயற்கையாகவே அந்நிறுவனத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. இவற்றை தவிர ஊபர், ட்விட்ச் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்த நிரல் மொழியையும் அதிகமாக தங்கள் பணிகளில் உபயோகப்படுத்துகின்றனர். 1993ஆம் ஆண்டு ரோஸ் இஹாகா மற்றும் ராபர்ட் ஜென்டில்மேனால் உருவாக்கப்பட்டது R நிரல் மொழி. இருவரது பெயரின் முதல் எழுத்தை கொண்டே இம்மொழிக்கு R என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. R மற்ற மொழிகளை காட்டிலும் தனித்தன்மை வாய்ந்தது. இது ஒரு மொழி மட்டும் அல்ல, ஒரு சாஃப்ட்வேர் என்விரான்மெண்ட், ஒரு மென்பொருள் தளமும் கூட. ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர், புள்ளிவிவர மென்பொருள் உருவாக்குவதற்கும், டேட்டா அனாலிசிஸ், தரவு பகுப்பாய்வு பணிக்கும் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ், புள்ளியியல் வல்லுநர்கள் மற்றும் தரவு ஆய்வாளர்களால் உபயோகப்படுத்தப்படுகின்றது R. இத்தளத்தில் உள்ள தரவுகளை சார்ந்த கிராபிக்ஸ் தளம் மற்றும் புரோகிராமிங் செயல்திறன் இம்மொழியை மிக பயன்பாட்டுள்ள மொழியாக உருவெடுக்க செய்துள்ளது. ஃபேஸ்புக், கூகுள், ட்விட்டர், மைக்ரோசாப்ட் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்த R தளத்தை அதிகமாக தங்கள் பணிகளில் உபயோகப்படுத்துகின்றனர். காட்லின் செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்த JetBrains எனும் மென்பொருள் தயாரிக்கும் நிறுவனத்தால் 2011ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மொழி காட்லின். இம்மொழியும் கடந்த சில ஆண்டுகளில் வந்த மாடர்ன் புரோகிராமிங் லாங்குவேஜஸ் வகையை சேர்ந்தது. ஜாவா நிரல் மொழிக்கு இணையான அதனிலும் மேம்பட்ட வசதிகளுடன் எளிதாக ஆண்ட்ராய்டு ஆப்புகள் தயாரிக்க உருவாக்கப்பட்டது காட்லின். ஜாவா தளங்களிலும் ஜாவாவுடன் இணைந்தும் காட்லினை பயன்படுத்த முடியும் என்பதால் இம்மொழி மிகவும் புகழ்பெற தொடங்கியது. 2017ஆம் ஆண்டு கூகுள் காட்லின் மொழிக்கு முதல் தரம் அங்கீகாரம் அளித்தது. பிறகு 2019இல் ஆண்ட்ராய்டிற்கு உகந்த மொழியாக அறிவித்து காட்லினுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் அளித்துள்ளது கூகுள் நிறுவனம். கூகுள், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், பின்ட்ரெஸ்ட் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்த நிரல் மொழியையும் அதிகமாக தங்கள் பணிகளில் உபயோகப்படுத்துகின்றனர். ஸ்காலா, ஸ்கேலபிள் லாங்குவேஜ் என்ற 2 ஆங்கில வார்த்தைகளில் இருக்கும் முதல் எழுத்துக்களால் இப்பெயர் பெற்றது ஸ்காலா நிரல் மொழி. அதற்கேற்பவே திறன் மற்றும் வல்லமையில் விரிவாக்கம் செய்யும் வல்லமை கொண்டது இந்த மொழி. 2003ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த மொழி கணினித்துறையின் வளர்ச்சி காரணமாக இப்போது விரிவடைந்து பரபரப்பாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. கணினித்துறை மேலும் வளர்ச்சி அடைய இந்த மொழி தொழில்நுட்பத்தில் பெரிதாக வலம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜாவா மொழியின் சாராம்சங்களை கொண்டு அதனை விடவும் மேம்பட்ட ஒரு மொழியாய்
ஜாவா உடனேயே இணைந்து ஜாவாவுக்காக இயங்கும் JVM எனும் இயங்குதளத்தில் இயங்கக்கூடியது ஸ்காலா. பிக் டேட்டா என்னும் தரவுகள் சார்ந்த துறையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது ஸ்காலா. லிங்க்டின், ட்விட்டர், நெட்ஃபிளிக்ஸ் போன்ற தரவுகள் அதிகம் கையாளும் தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்த நிரல் மொழியையும் அதிகமாக தங்கள் பணிகளில் உபயோகப்படுத்துகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். You have to excel in the education.